அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் விற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் இங்கே சிந்தித்து வருகின்றோம். அருட்பெருஞ்சோதி அகவலின் வெளி பற்றிய ஒரு விளக்கத்தை அளிக்கின்ற வள்ளல் பெருமான் தொடக்கத்தில் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளிப்பதிவளர் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு அகவலை அமைக்கின்றார். அந்த அகவல் வெளி பற்றிய விளக்கத்தின் ஒரு முழுமையை தருகின்ற ஒரு அகவல். அதனுடைய விரிவான விளக்கத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அதிலே திருநிலை தனிவெளி என்றால் என்ன என்பதை பற்றி மிக விரிவாக அதனுடைய இருப்பை விளக்குகின்ற ஒரு அடிப்படை என்பதாக நாம் அதை சிந்தித்திருக்கின்றோம். அதாவது நான் என்று சொல்லுகின்ற ஆன்மா, நான் என்று சொல்ல வைக்கின்ற ஆணவம், நான் என்று சொல்லுவதற்காக உள்ள இன்ப துன்பம் ஆகிய வினை, நான் என்று சொல்லுவதற்குரிய துணைக்கருவிகளான மாயை, இவைகள் எல்லாவற்றிற்கும் இருப்பு உண்டு. இவைகள் இல்லாமல் கடவுள் என்பது மட்டுமே இல்லை. இதுதான் இந்த திருநிலை தனிவெளியினுடைய அடிப்படை. கடவுள் மட்டும்தான் என்பது, அவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று கேட்டால் இல்லை இல்லை, இவைகளும் இருக்கின்றன. கடவுளை தவிர ஆன்மாவும் உண்டு, ஆணவமும் உண்டு, வினையும் உண்டு, மாயையும் உண்டு. இவைகள் எல்லாம் அவை ஒரு பொருள் கடவுளை தவிர இருக்கின்ற மற்ற பொருள்கள் என்ற அடிப்படையில் இவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பொருள்கள் கடவுள் இல்லாமல் இல்லை, ஆனால் இவைகளே கடவுள் இல்லை. கடவுளுக்கு அயலாக இவைகள் உண்டு. அதே மாதிரி இவைகளைப் போலவே கடவுளும் ஒருவர், ஒரு பொருள். அதனாலதான் நமக்கு பதி பசு பாசம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. உடனே இதுல வள்ளலார் பதி பசு பாசம்லாம் சொல்லக்கூடாது. அவர் தொடக்கத்திலே என்ன அகவல்ல அடிச்சாரு, கூட இதுல அருள்வெளி பதி வளர் அருட்பெருஞ்சோதின்னு வரும். சிவவெளி முதல் தொடக்கத்திலேயே அருள் சிவ நெறிசார் அருள் பெருநிலைவாழ் அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதின்னு எழுதினார். இந்த சொல் பதி என்று சொன்னால் கடவுள், பசு என்று சொன்னால் ஆன்மா, பாசம் என்று சொன்னால் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்று. ஆக இந்த 5 பொருள்களும் தனித்தனி பொருள்கள். அதுல ஒன்றும் உங்களுக்கு என்ன வரக்கூடாது, எந்த காலத்திலேயும் சந்தேகம் வரக்கூடாது. கடவுள் ஒருவர் இருக்கிறார், அதே மாதிரி நானும் இருக்கிறேன், என்னை போல கடவுள் இருக்கிறார். இதில் ஒன்றும் இந்த பொருள்கள் என்கிற வகையில் இதான் உண்மை.
இந்த வேலை செய்யற வகையில நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் கடவுள் இல்லை என்றால் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு தான் ஒரு வீக்னஸ் தான். மற்றபடி கடவுள் மட்டும்தான்னு சொல்லக்கூடாது. ஏன் இத உங்களுக்கு அடிப்படையை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் நிறைய தத்துவம் இருக்கு. அதுல முக்கியமானது சங்கரருடையது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கடவுளை தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் அவர் ஏத்துக்கல. இப்ப நான் இந்த உலகத்தை அனுபவிச்சு கடவுளை அனுபவிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யற ஒருத்தனுக்கு அவன் போற வழியில சந்தேகம் இல்லாமல் நான் சரியான வழியில போகிறேன் அப்படின்னு அவன் முடிவு கட்டணும். அப்பதான் அவன் அதுக்குள்ள வர முடியும். இப்ப சங்கரர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டா அது ஒரு உண்மை. ஆனால் தற்காலிகமா அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்கும். இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வாழ்க்கையே நமக்கு தேவையில்லைங்கிற மாதிரி நினைக்கிற ஒருத்தன் அடுத்த நாள் தெம்பா எழுந்து போவான். வாழ்க்கையே தேவையில்லைன்னு தோன்ற மாதிரி அது ஒரு உண்மைதான். அப்ப நேற்று நினைச்சுமே நாம இன்னைக்கு உயிரோட இருக்கலாமா, நேற்று நடத்த அவமானத்துக்கு அப்படின்லாம் கேட்பேன்ல, அந்த மாதிரி அது இல்லை. அது ஒரு விஷயம் வந்து போச்சு, அந்த மாதிரி அது ஒரு உண்மை. எது வேற கொள்கைகள், மற்ற கொள்கைகள் உங்களை முடிகிற வரைக்கும் உண்மையா இருக்கணும், முழுமை வரைக்கும் உண்மையா இருக்கணும். வழியில பாதி விஷயம் அன்னைக்கு நமக்கு தோன்றது, ஆனா அதுவே நிரந்தரமா இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு மற்ற கொள்கைகளை நாம வைக்கணும். அதுல நீங்க எதெல்லாம் ஏத்துக்கலாம் எதெல்லாம் ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு இருந்தாதான் பிறவி வீணாவாது. இல்லைன்னா இன்னொரு பிறவி வந்துடும் உங்களுக்கு. இப்ப இந்த பிறவியில நமக்கு சில கெட்ட பழக்கங்களை விட முடியாம இருக்கலாம், சில பண்புகளை மாற்றிக்க முடியாம இருக்கலாம். ஆனா எல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது இதை விட மோசமானது. கெட்ட பழக்கத்தை விட முடியலன்னா அது போன பிறப்புல நான் பயிற்சி பெறாதனால வந்த விஷயம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கை அதுதான் சரி. அப்ப எதுவும் நம்ம கொள்கை தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கெட்ட பழக்கத்தை திருத்தத்துக்காவது ஒரு பிறவி போதும். கடவுள் நினைச்சாருன்னா உங்களை அடுத்த பிறப்புல ஒரு அப்பா அம்மா, நல்ல அப்பா அம்மா இல்லை அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை வச்சு திருத்திடுவார். ஆனா இந்த கொள்கையில மாட்டிக்கிட்டீங்கன்னா அது 100 பிறவி வருமா 1000 பிறவி வருமானு தெரியாது. அதுல மட்டும் உங்களால திருந்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனாலதான் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை பிடிச்சிக்கணும். அதுக்குதான் தொண்டரோடு கூட்டு கண்டாய், அதுதான் அடியவர்களோட சேர்றது அப்படிங்கிற விஷயம்லாம் அதுதான். அதுலயும் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் ஒண்ணு உண்டு. அந்த வாய்ப்பு உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தமிழ்ல அது தெளிவா இயற்கையா உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் அனுபவிச்சு நான் தெளிவா சொல்றேன், இந்த வழி தான்பா சரியான வழி அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நீங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க அந்த வழியில சேர்ந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த 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 வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுனால அதுல இருந்து நாம பிறகக்கூடாது. அதுதான் எப்படி அதை சரியா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். அதுல இன்னும் ஒரு விஷயம் நீங்களாம் தெளிவா ஞாபகத்தை வச்சுக்கணும். இதுதான் சரின்னு சொல்ற அளவுக்கு நீங்க திறத்தன்மை வாய்க்கலைன்னா பிறப்பு வீணா போயிடும். 1000 கொள்கை கேட்கலாம், 1000 படிக்கலாம், 1000 சொற்பொழிவு கேட்கலாம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க இது அதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் சரி, இதை நம்ம இதுல பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வரணும். அப்படி இல்லைன்னா உருப்படாது. நீங்க தப்போ ரைட்டோ இதுதான் சரின்ட்டு அடுத்த விஷயத்துக்கு போகாம நீங்க அதுலேயே நின்னீங்கன்னா கடவுள் மாற்றி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார். தப்பா இருந்தா, சரியா இருந்தா வளர்த்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். அதனால நாம இதுதான் சரி, இதை தவிர நான் இதுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவுக்கு தான் வள்ளலார் என்ன பண்ணாரு, சுத்தம்னு ஒரு பேர் வச்சார். சுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு வர தெளிவு. சமரசம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அது கொஞ்சம் அதுக்குள்ள குழப்பமும் இருக்கும். சமரசம் பண்ணிக்கிறதுன்னு அவர் சொல்ற கொள்கையில வர்ற இடம் வேற. யாரு வள்ளல் பெருமான் சொல்ற சமரசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சா அது சமரசம். சமரசம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வீட்டுல சமரசப்படுத்துறதுன்னு ஒரு விஷயம் பிரச்சனை வந்தா சமரசப்படுத்துறீங்கல்ல, அது எப்படி சமரசப்படுத்துறீங்க? விட்டு கொடுக்கறதுன்னா என்ன? அது விட்டு கொடுக்கறதுன்னா சரி போனா போகுதுன்னு விட்டு கொடுக்குறது, அது சமரசம் ஆகாது இல்ல. நீங்க யாருமே சமரசம் பண்ணலன்னு நினைக்கிறேன்.
உடன்பாடு ஏற்படுறதுன்னா என்ன அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு தான் விட்டு கொடுக்குறதுன்னு நீங்கள் சொன்னீங்க. நியாயத்தை சொல்லணும்னா அப்போ புதுசாக ஒன்று வைக்கணுமா இல்லையா? இதை வச்சு பார்த்தா இப்படி வரணும், நீங்கள்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் சமரசம். விட்டு கொடுக்குறதுலாம் சமரசம் ஆகாது. நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க அப்படி சமரசமாக போங்கன்னா விட்டு கொடுக்குறது ஒரு ஆள் விட்டு இது தாங்க கொள்கை, இதில் 2 பேரும் ஒத்துவாங்கன்னு சொல்லணும். நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடு, நீ இவங்களுக்கு விட்டு கொடுன்னா அது விட்டு கொடுக்குறது, அதுக்கு பேர் சமரசம் கிடையாதுல்ல. நம்ம எதுக்கு பயன்படுத்துறது தெரியாமல் பயன்படுத்துறதுல இது ஒன்று. சமரசம்னா என்ன இன்னும் தெளிவாக சொல்கிறேன். டெய்லி குழம்பு வைக்கிறீங்க, ரசம் வைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் தான் சமரசம். அது வந்து புளி மிளகாலாம் கொதித்து புதுசாக ஒரு டேஸ்ட் வருது இல்லை, அதுதான் சமரசம். ரசம் வச்சா ஒரு டேஸ்ட் வருது இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் டேஸ்ட் இருக்குதான்னு எனக்கு தெரியாது, வச்சா ஒரு புது டேஸ்ட் வரணும். மிளகா புளி காரம் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து இதில் இருக்கிற தனித்தனி விஷயம்லாம் இல்லாமல் கொதி நிலையில் மாறுதில்ல, சூடு ஏற்றி கொதிக்க வச்சு தானே மாற்றினா ஒரு டேஸ்ட் வருதில்லை. இதில் தனித்தனி டேஸ்ட் இல்லாமல் ஒரே டேஸ்ட்டில் நிற்கிது இல்லை, எல்லாம் உப்பெல்லாம் போட்டு அந்த டேஸ்ட்டுக்கு பேர் தான் சமரசம். வெறும் ரசம் இல்லை, கத்திரிக்காய் ரசம் இல்லை, சாம்பார் ரசம் இல்லை, அதாவது பிழிஞ்சி எடுக்கிற ரசம் இல்லை, இன்னொன்று சேர்த்து வெப்பப்படுத்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் சமரசம். நீங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். விட்டு கொடுக்குறது இதெல்லாம் சமரசமாக போங்க. யார் எதை விட்டு என்னைக்கு இருந்தாலும் அவன் கலந்துக்கினே இருப்பான். கத்தி என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்றைக்கி அவன் கத்தி தூக்கிட்டு வருவான், அவ்வளோதான் விஷயம். சமரசமாக பிள்ளையும் அப்பாவும் கூட போகாது. இவனுக்கு வாய்ப்பு வரும்போது அவன் அடிப்பான், அவனுக்கு வாய்ப்பு வரும்போது அவன் அடிப்பான். இன்னொரு கொள்கை இருக்கும்போது இல்லை ஊர் உலகத்துக்கு நம்ம அசிங்கப்படாத வாழணுன்றப்ப தான் ஒத்து போவான். இவனுக்கு வாய்ப்பு வர்றப்ப அவன் தட்டி தூக்குவான், இவனுக்கு வாய்ப்பு வர்றப்ப. அதனால அது சமரசம்லாம் கிடையாது. அது வந்து அன்னைக்கு ஒரு சமாளிக்கிறது, அதுக்கு பேர் சமரசம் கூட கிடையாது, சமாளிக்கிறதுன்னு பேர். அது அந்த மாதிரி இல்லை. அது சமரசம் என்றால் ஒரு விஷயத்துக்கு நம்ம வர்றது. எது அடங்கிடும்? பூர்வபட்சம் சித்தாந்தம் 2 அடங்கிடும். இப்போ சைவ சித்தாந்தம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை சங்கரருடைய அத்வைத சித்தாந்தம் இல்லை ஏதாவது ஒரு சித்தாந்தம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரபக்கம் செய்து சுபக்கம் செய்தல் அல்லது பூர்வபட்சம் செய்து சித்தாந்தம் செய்தல்னு அந்த மரபுக்கு பேர். இப்போ நான் ஒன்று சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் இப்படி வச்சிங்களேன். இப்போ நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்கல்ல, சொற்பொழிவுலாம் நிறைய கேட்குறீங்க. எங்கேயாவது யாராவது தப்பாக பேசுகிறாங்கன்னு யாராவது சொல்கிறாங்களா? யாரும் சொல்கிறது என்ன. கடைசியில் சுண்டல் கொடுத்தா நல்லா இருக்கும், அது ஒன்றும் கொடுக்க மாட்டேறீங்க. கொடுத்தா நாங்கள் அதையாவது வாங்கி சாப்பிட்டு போவோம், நீங்கள் அதை கூட கொடுக்கறதில்ல அப்படின்றீங்க. அதானே நிலவரம். இப்போ நாட்டு நிலவரம் அவ்வளோதான் நடக்குது. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாராவது பேசினா, சைவத்தில் ஒருத்தர் பேசினாலும் அவர் பேசுறது தப்புன்னு எழுதுவாங்க, இவர் பேசுறது தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவஞானமையர் கூட இருக்கிறார், அவர் ஒரு நூல் எழுதுவார். ஏன் எழுதுகிறாருன்னா, தருமபுர ஆதீனத்தில் ஒருத்தர் எழுதுவார், அவர் தப்பா சித்தாந்த மரபு எழுதியிருப்பார், இவர் உடனே கண்டனம் எழுதுவார், உடனே அவங்க கண்டனம், இப்போ கண்டனம் இப்படிலாம் வரும். ஒரே மடம் சைவ மடம் தானே, தருமபுரத்தில் ஒன்று எழுதுனா ஏன் ஒத்துக்கூடாதா? இப்போ நீங்கள் இன்றைக்கி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? யார் என்ன பேசினாலும் கடைசியாக ஒரு சுண்டல் சோறு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சுண்டலை விட மதியானம் ஒரு சோறு போட்டிங்கன்னா அந்த அன்னதானங்கிற பேரில் இல்லை மாகேஸ்வர பூஜைங்கிற பேரில் சாப்பிட்டு வர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வேறு எந்த மடத்தில் கூப்பிட்டாலும் சரி, எந்த திருமுறையை கூப்பிட்டாலும் சரி, எங்கே கூப்பிட்டாலும் சாப்பிட்டு வர தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி அறிவுபூர்வமாக கேட்குற அளவுக்கு நேரமும் இல்லை, அறிவாளித்தனமாக நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம அதுக்கான முயற்சியும் இல்லை. அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லை இப்போ. அப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவுனா என்ன? இவர் பேசுறது சரி, இவர் பேசுறது தப்பு, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நுழையிறதுக்கு தேவையில்லை. இப்போ கடவுள் தான் கோயில் இருக்கிறாரு, பிரதோஷத்துக்கு போய் பார்த்தா தான் செய்ய போகிறாரு, பச்சை தானே செய்ய போகிறாரு, இல்லை சொற்பொழிவு கேட்டாவா கடவுள் செய்ய போகிறாரு? கோயிலில் பிரதோஷத்துக்கு வந்தால் சாமி செய்ய போகிறாரு. இப்போ கடவுள் சொற்பொழிவுக்கு வந்தால் செய்வாரா செய்ய மாட்டாரா? அங்கே வரத்தை விட இங்கே அதிகமாக செய்வாருன்னு தானே சொல்லுவீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, அதுக்கு எல்லாரும் வந்து உட்கார முடியுதா? அதுக்குன்னு மென கேட்டால் தானே வர முடியுது. அதுக்குன்னு ஒரு உழைப்பு தேவைப்படுது, அதுக்கு ஒரு மூளை தேவைப்படுது, அதுக்கு ஒரு பொறுமை தேவைப்படுது, அதுக்கு ஒரு வளர்ச்சி தேவைப்படுது இல்லை? அப்போ அவங்களோட நம்ம பெரியவங்க வருது இல்லை? அப்போ இதுக்கு அடுத்த பெரியவங்க ஆகிறது எப்படி? இதெல்லாம் சமரசம். இதெல்லாம் சமரசத்துக்குள்ளே வர்றது. எது சமரசம்னா, ஐயா நீங்கள் பேசுனது சரி தான், சாத்தாம் பேசுனது சரி தான், வந்து சாம்பான் பேசுனது சரி தான், பெத்தான் பேசுனது சரி தான் போயிட்டு இருக்க வேண்டியது. அப்போ யாருக்கும் அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கல. சொற்பொழிவாளர் கூட அதை நிறுத்திக்கிறோம். இது எதுக்கு இதை கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி இருந்தது. எங்கள்
நீங்கள் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நூல்கள், சித்தாந்த நூல்கள், நான் சொல்றது வந்து சிவஞான முனிவர் உள்பட, அதுக்கப்புறம் நிறைய அறிஞர்கள்லாம் சித்தாந்த இதழ் அது இது நிறைய இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே தெளிவாக என்ன பண்ணுறாங்க, இந்த தப்பாக எழுதினாங்களாலோ சித்தாந்த மரபுக்கு தப்பாக எழுதினாலோ அது காரண காரியம் காட்டி ஆராய்ச்சி பண்ணி இது தப்பு அது சரி அப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லி மறுப்பு எழுதுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தான் நம்ம எதுக்கு சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் சமரசம். இதுதான் கொள்கை. நீங்கள் சொல்கிறது வந்து சும்மா சமாளிக்கிறது, இல்லை வந்து கலந்து போடுறதுன்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்ல வராங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், வள்ளலார் அந்த சமரசங்கிற பேர்லேயே பழைய தத்துவ மரபை முன்வைக்கிறார். பழைய தத்துவ மரபு என்ன, பரபக்கம் செய்து சித்தாந்தம் செய்தல். இந்த பரபக்கம் செய்து சித்தாந்தம் செய்தல்னா, பரபக்கம் என்பது பழைய கொள்கைகளை மறுப்பது, சித்தாந்தம் செய்தல்னா நான் என்ன முடிவு சொல்ல போறேன் அப்படிங்கிறத சொல்றது. இந்த முடிவை இந்திய தத்துவத்துக்கே முதல்ல முன் வச்சவர் திருஞான சம்பந்தர். அவர் என்ன முன்வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வேதத்தை வச்சுக்கிட்டு தான் தத்துவம் பேசுறீங்க, உபநிடதத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுறீங்க, நான் சொல்றேன் இதெல்லாம் இந்த படிப்புலாம் இருக்கட்டும், அந்த படிப்பு எனக்கு நல்லா தெரியும், அதோட கூட நான் அனுபவிச்சு பார்த்தேன், அனுபவிச்ச வகையில் எனக்கு என்ன தெரிஞ்சுது, இந்த இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையின் ஒரு விஷயம் தெரியுது, இதுதான் உங்களுக்கு தெளிவான முடிவு அப்படின்னு அழகா என்ன பண்றாரு, இந்த இந்திய தத்துவ உலகத்துக்கு முடிவு கொடுக்குறாரு திருஞான சம்பந்தர். இந்த முடிவு அனுபவத்துல போற யாருக்கும் இன்ன வரைக்கும் மாறல. இப்ப நீங்க வடமொழி மரபுக்குள்ள போனீங்கன்னா நீங்க நிறைய எழுதலாம். என்ன எழுதலாம், நூல்கள் நிறைய இருக்கும். எதுக்கு, அதாவது ஒரு பிரம்மசூத்திரம், உபநிடதம், இதுக்கு வந்து இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. பாஷ்யம் ஒரு நூல் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்குது. இன்னும் கேட்டால் ஆயிரக்கணக்கான நூல்கள் வரைக்கும் வரும். இப்போ கைவல்லிய நவநீதம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த பிரம்மசூத்திரம் சொன்னதை வச்சுக்கிட்டு தொடர்ந்து வர்ற நூல்களில் அதுக்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதுக்குள்ள அந்த சொல் பொருள் ஆராய்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த சொல் பொருள் ஆராய்ச்சியில கொஞ்சம் உள்ள புகுந்து என்ன பண்ணணும், முடிவெடுக்கணும். இந்த வேலையை விவகாரமா பண்ணியிருப்பாங்க. எதுல, எல்லாரும் வடமொழி நூல்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். சிவபெருமானை பற்றியும் ஹரதத்த சிவாச்சாரியார், நம்ம இவங்க எல்லாம் பாடின நூல்களையும் சில விஷயங்களையும் சிவஞான முனிவர் எடுத்து வச்சு நமக்கு சொல்றார். அப்பைய தீட்சிதர் இவங்கெல்லாம் பாடின முக்கியமான விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்றார். யாரு, சிவஞான முனிவரும் சொல்லியிருக்காரு. அது பாராட்டி சொல்ற ஸ்லோகங்கள் இந்த விஷயங்கள்லாம் வருது. ஆனால் இதுக்குள்ளார இந்த சொல் பொருள் ஆராய்ச்சியா முன்வைக்காம அனுபவமா முன்வைச்ச திருஞான சம்பந்தர் முடிவு அனுபவத்துல ஒத்து வந்தது. கடவுள் இருக்கிறாருங்கிற அனுபவம் உண்மை அப்படிங்கிறதுனால, இதுக்கு முன்னாடி அத காரைக்கால் அம்மையார் திருமூலர்லாம் முன்மொழிஞ்சதுனால, இவங்களை வச்சியே இதுக்கு பிறகு அனுபவிச்ச எல்லாரும் தெளிவா தமிழ்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரலாற்று விஷயத்துக்குள்ளதான் வள்ளல் பெருமானும் வரார். வள்ளல் பெருமான் சமரசம்னு ஒரு விஷயம் பேசுறாருல்ல. இப்ப இந்த சமரசம் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி தாய்மானவர் பேசுறார். வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணம் அப்படின்னு அவர் தான் முதல்ல அதை முன்வைக்கிறார். நமக்கு இந்த நடுவில் ஒரு செய்தி சொல்லிடுறேன். அடுத்த வாரம் நமக்கு இங்க வகுப்பு இல்லை, கஷ்டி இல்லை. அடுத்த வாரத்தில்
அடுத்த வாரம் 6 நாளும் கந்தக்கோட்டம் பக்கத்தில் சைவ பக்த ஜனசபை ஒன்று இருக்குல்ல, அங்கே 6 நாளும் சொற்பொழிவு. ஒரு நாள் அருணகிரிநாதர், ஒரு நாள் தாய்மானவர், ஒரு நாள் வள்ளல் பெருமான், ஒரு நாளைக்கு திருப்பூர் சிதம்பர சாமிகள், ஒரு நாளைக்கு குமரகுருபரர், ஒரு நாளைக்கு குமரகுருதாசர் என்கிற பாம்பன் சுவாமிகள். 6 நாளைக்கும் 6 பேரை பற்றி அங்கே பேச போகிறோம். அப்போ இதை பற்றி நான் விவரமாக சொல்லுவேன். இதெல்லாம் ஏன் இப்போ அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருஞான சம்பந்தர் சொன்னதில், காரைக்கால் அம்மையார் சொன்னது, திருமூலர் சொன்னதில் தான் இந்த உண்மை இருக்குது. எந்த உண்மை? வேதத்தில் கடவுளை பற்றி வந்த ஆர்கியூமெண்ட்டு அல்லது விவாதத்தை பற்றின அனுபவத்துக்கான முடிவு இதில் இருக்குது. அதில் தான் கடவுள்னு ஒன்று மட்டும் இல்லை, நாம தனியாக இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு, நமக்கு கருவிகள் இருக்குது, அதுவும் உண்மைதான், நமக்கு ஆணவம் ஒன்று இருக்குது, அது உண்மை, நம்மோடது இல்லை, அது நம்மளை சேர்ந்து இருக்குது, அதுவும் உண்மைதான், நாம புறப்படுக்கிறதுனால வினை தான் உண்மை. இதெல்லாம் சொல்லி இதுக்கு தான் அந்த நமசிவாய சிவாய நமங்கிற மந்திரத்தை கொடுத்தாங்க. ஏதோ அது மட்டும்தான். நீங்க வேதத்துல காணப்படாத மந்திரம் தானே சிவாய நம, வேதத்துல இருக்குது. அது ஓங்காரம் தானே வேதத்துல இருக்குது. சிவாய நம்ம வேதத்துல கிடையாது. இல்ல, எங்க வேதத்துல எங்க இருக்குது? யார் சொன்னா உங்களுக்கு நமசிவாய வேதத்துல இருக்குது? அதாவது சிவனை வணங்குகிறேங்கிற வார்த்தைகளா இருக்கலாம், நாம இன்னைக்கு சொல்ற நமசிவாயங்கிற அர்த்தத்துல அது கிடையாது. சிவனே பேர் இல்லையே வேதத்துல. உங்களுக்கு நமசிவாயன் இருக்குன்னு வேற சொல்றீங்க. நீங்க யார்கிட்ட கேட்டீங்க? ருத்ரன்கிற பேர் தான், சிவன்கிற பேர்லாம் கிடையாது, வேதத்திலையும் கிடையாது, தமிழ்லையும் கிடையாது. கார்த்திகேயன் குமாரன்கிற பேர்லாம் உண்டு. இதுல வேதத்துக்குள்ளேயே உண்டு, எல்லாம் உண்டு, வேதத்துக்குள்ள அதெல்லாம் உண்டு. ஆனா இது கிடையாது, சிவன் கிடையாது. இது எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, ஆனா சிவங்கிற வார்த்தை வந்த பிறகு அதுக்கு என்ன பொருள் வருது, ஏன் வருது அப்படின்னு நீங்க அதுக்குள்ள பார்க்கணும். உங்களுக்கு சிவையை நம்ம தந்த உடனே அதுதான் கடவுள் இன்னைக்கு அனுபவிக்கிறீங்கல்ல, அப்ப அதை என்னைக்கு அது உருவாச்சு அல்லது என்னைக்கு அது நமக்கு பழக்கத்துக்கு வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சிவைய நம்ம அப்படிங்கிறத ஏன் கொடுத்தாங்க, அதுதான் முக்கியம். அதனாலதான் திருஞான சம்பந்தர் புராணத்தை ஆராய்ச்சி பண்றாரு. யாரு? சேக்கிழார். வேற யாரும் இவ்வளவு ஆராய்ச்சி, திருஞான சம்பந்தர் வரலாற்றை சேக்கிழார் ஆராய்ச்சி பண்ணது ஒரு வித்தியாசமான முறை. என்ன அப்படி பண்றாருன்னா, திருஞான சம்பந்தர் என்ன வேலை பண்ணார், உங்களுக்கு நீங்க என்ன தெரியும், செத்தவங்களை எழுப்பினாரு, பாட்டு பண்ணாரு, அது மட்டும் இல்லை, அவருடைய எந்த வேலையும் ஐந்தெழுத்தை அடிப்படையாக கொண்டது. இதுதான் சேக்கிழார் திருஞான சம்பந்தர் வரலாற்றை உங்களுக்கு உணர்வதற்கு உரிய ஒரு அடிப்படையாக தருவது. என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தருக்கு பால் தரப்பட்ட கிண்ணத்திலும் 5 எழுத்து சிவைய நம இருந்தது, தாளத்தில் இருந்தது, பல்லக்கில் ஏறும்போது சிவைய நம என்று சொல்லித்தான் ஏறினார். அதே மாதிரி கடைசியா ஜோதியில ஏறும்போதும் சிவைய நம என்று சொல்லித்தான் ஏறினார் அப்படின்னு எல்லாத்துக்கும். அதே மாதிரி காயத்ரி மந்திரம் பதிலா 5 எழுத்தை தான் ஓதினார். அந்த என்னது உபநயன சடங்கின் போதும் அதை தான் வலியுறுத்தினார். இப்படின்னு எல்லா இடங்களிலேயும் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றோடு சம்பந்தப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் சிவைய நம என்பது அல்லது 5 எழுத்தை முன்வைத்துத்தான் திருஞான சம்பந்தருடைய செயல்கள் அமைந்தன. இதுதான் சேக்கிழாருடைய அடிப்படை. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப கூட நாம ருத்ராட்சம் நீங்க அதை என்னது பயிற்சி பண்றீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க சிவைய நமங்கிறதுங்கிறது, அதாவது இந்த பஸ்ல எல்லாம் இப்போ நிறைய எல்லாம் அங்கங்க ஓட்டுறாங்க, பகவானை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இதயத்துல வச்சுங்க, எல்லா செல்வம் கொடுப்பார், பகவானை நினைச்சா எல்லா செல்வம் கொடுப்பாருன்னு. அதுக்கு தான் பகவான் நினைக்கணுமா? அப்புறம் ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுங்க, அது வெளியில ரோடு சமயத்தை வளர்க்கறதுக்காக சொல்றது, அதுதானே அதுக்கு சொல்றது. ஆனா பகவான் நினைச்சிட்டே இருந்து அதுவா கேட்போம், பகவான் நினைச்சினே இருக்கணும், செல்வமே கேட்க மாட்டானே. அப்புறம் ஆமா, அது எளிமையா உங்களுக்கு நல்லா தெரியுற விஷயம் தானே. அது நம்ம அது மக்களுக்காக, அது நம்ம எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் சொல்றது, அது நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே. அந்த மாதிரி திருஞான சம்பந்தர் பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் வரணும். வரும்போது தான் இந்த ருத்ராட்சர் பயிற்சிலாம் என்ன அப்படின்னா, அது சிவைய நம்ம தான். அது என்னத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவனெல்லாம் கொடுக்காது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
இந்த உலகத்துல நான் கடவுளை அனுபவிப்பதற்கு என்னுடைய கர்மாவை கடக்க வேண்டும், அதை மறுக்கிற ஆணவத்தை நான் வெல்ல வேண்டும், அதற்கு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் ஒரு ஞானம் வரும். இப்ப அது தெரியாது உங்களுக்கு. அதாவது தெளிவா அந்த திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்ன்றாங்கல்ல, மெய்ஞான தேரல்ங்கிறாங்கல்ல. அது என்னன்றீங்க? மெய்ஞானம்னா தனியா ஒரு கூடையில தனியா தலையில சம்பந்தம் போற விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எடுக்கிற சமய பயிற்சி அல்லது நான் மேற்கொள்ளுகிற சமய பயிற்சி என்னை எதுல கொண்டு போய் நிறுத்தணும்? இந்த வாழ்க்கையில் நான் ஆணவத்தை வெல்ல வேண்டும் கொண்டு நிறுத்தம். இந்த வாழ்க்கையில் நான் கர்மாவை கடக்க வேண்டும் நிறுத்தம். கர்மாவை கடக்காமலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கைவினை செய்து எம்பிரான் கழல், அதானே உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனம். ஏன் அதை அறிவிக்கிறார் திருஞான சம்பந்தர். நீங்க வினையிலேருந்து ஜம்ப் ஆக நினைக்காதீங்க. அதை அதுக்குள்ள நீங்க தேஞ்சி தான் கிடக்கணும், அதுக்குள்ள நடந்து தான் கிடக்கணும், அதுக்குள்ள அங்க பிரதட்சணம் வந்து தான் கிடக்கணும். என்ன ஒண்ணு வழி வராம காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து கடவுளுடைய பொறுப்பு. அது உங்க வேலையே கிடையாது. அதுக்குள்ள வரும்போது தான் உங்களுக்கு என்ன புரியும், அதுக்கு உண்மையிலேயே கர்மாவை கடக்கிறது எவ்வளவு இனிமையானதுன்னு தெரியும். ஆனா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வருத்தமா தெரியும். இது எல்லாத்துக்கும் எது அடிப்படை? தெளிவா இது உண்மை, இதுதான் சரின்னு தெரிஞ்சுக்கிறது அடிப்படை. இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ருத்ராட்சை உருட்டுற வேலையே. நீங்க அவங்களாம் மேல போயிடுவாங்க நினைக்காதீங்க. உங்களை விட அவங்க கீழே தான் ஒரு வகையில். அதெல்லாம் கோச்சிக்க கூடாது. ஏன்னா நீங்க தான் தெளிவாகிறீங்களா சீக்கிரமா. அவங்களுக்கு ஆவலம் தானே உட்காந்து விட்டுனுக்கிறாங்க. தீட்சை எதுக்கு வாங்குறாங்க? நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. வாங்கின பிறகு அவங்க அந்த பயிற்சிக்கு பிறகு அடுத்த பிறப்பு போன இந்த பிறப்புல அவங்க நினைச்சுன்னு இருப்பாங்க நம்மளோட பெரிய ஆள் நாங்க இது பண்ணிட்டு. அவங்க அப்படி இல்லை. அடுத்த பிறப்பில் இதை பெறுவதற்கு சீக்கிரம் வருவதற்கு வாய்ப்பு நம்ம சொற்பினால மட்டும் இல்லை, எங்க வேணாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த பிறப்புல அவங்களோட நீங்க இந்த கேட்டு தெளிகிறதுங்கிறது அதை விட போன பிறப்புல நீங்க அதை செஞ்சிருக்கலாம். எதை இந்த மாதிரி இப்ப பண்ணக்கூடாதுன்றது இல்லை. இது ரெண்டு இப்ப நீங்க பண்ணும்போது ரெண்டும் சேரும். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப ருத்ராட்சம் கையில கொடுத்து நீங்க அதை பயிற்சி பண்ணுங்கன்னா, இல்லைங்க நான் அதை விட மன ரீதியா வளர்ந்துட்டேன், நான் எனக்கு கையாலேயே ஒரு கைப்பழக்கமே தேவையில்லை, நான் மனசாலேயே சிவே நம்ம சொல்ல ஆரம்பிப்பேன்னு சொல்லுவீங்களா? அது எதுக்கு நம்ம கையால பண்றோம்? இப்ப நீங்க ருத்ராட்சம் விற்கிறவனா பாத்தீங்கன்னா ஒரு முகத்துல இவ்வளவு அற்புதம் இது, 26 முகத்துல இவ்வளவு அற்புதம் இதுன்னு பேனர் போட்டிருப்பான். அந்த வேலைக்கு நான் வரல. புரியுதா உங்களுக்கு? நான் அது எந்த காலத்திலையும் அதாவது மெட்டீரியல் அப்படிங்கிறதுல கடவுள் உண்டு. ஆனா கடவுள் தான் மெட்டீரியல் சொன்னா அது ஒத்துக்கூடாது. எப்படி காந்தியடிகள் என்ன சொன்னாரு? சத்தியம் என்பது உண்மை, கடவுள்ங்கிறது சத்தியமா? அது சத்தியம் என்பதுதான் கடவுள். ஆனால் கடவுள் என்பது சத்தியம்னு எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சத்தியமா இருந்தீங்கன்னா அது கடவுள்கிட்ட கொண்டு போய் விட்டுறோம் சார், கடவுள் தான் அது. ஆனா கடவுள் சத்தியமான்னு என்னையும் கேட்குறீங்க? சத்தியம்தான் கடவுள். இப்ப நீங்க ருத்ராட்சம் தான் கடவுளுக்கான ஆற்றல்ல நீங்க அனுபவிக்கிற காலத்துலதான் ஒருமுக ருத்ராட்சத்தின் மூலமா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு அவங்களுக்கு செய்யற அதே வேலையை அது உங்களுக்கு இன்னைக்கு செய்யாது. அதனாலதான் கல்லுங்கிற கடவுள் லிங்கத்தை பார்த்து நாம எவ்வளவு பாடினாலும் நடக்காது. திருஞான சம்பந்தர் பாடினா அது எழுந்து வேலை செய்யும். அப்ப கடவுள் திருஞான சம்பந்தர் பார்க்கிற அதே கல்லு இல்லை நாம பார்க்கிற கல்லு. நம்ம பார்க்கிற கல்லு நம்ம கண்ணில் தான் இருக்கு. அதனாலதான் இங்க ஐடியலிசமும் வேலை செய்யும், ரியலிசமும் வேலை செய்யும். ஒரே கல்லு தான். அத கல்லா பார்த்துட்டீங்கன்னா ரியலிசம், ஏன்னா கடவுளா பார்த்தீங்கன்னா ஐடியலிசம். ஆனா ரெண்டும் ஒன்னா சேரணும், தனித்தனி கிடையாது. அந்த பொருள் அப்படிங்கிற வகையில அது உண்மைதான். ஆனா அது கடவுள்ங்கிற வகையில சேரும் போதுதான் அதுக்கு நான் வளரணும். நான் வளர்ந்தா எனக்கு அந்த கல்லு கடவுளா தெளிவா எல்லா வேலையும் செய்யும். உங்களுக்கும் கடவுள் தான் அது. ஆனா உங்களுக்கு கல்லா இருக்கிற கடவுள், எனக்கு கடவுள் தாங்க கல்லா இருக்கிறார். உங்களுக்கு கல்லா இருக்கிறவர் தான் கடவுள், ஆனா எனக்கு தான் கடவுள் தான் கல்லா இருக்கிறார். இது என்ன மாற்றி போடுறேன்னு நினைக்காதீங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கடவுளா தெரியும். அதுக்குள்ள சடங்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்ப அந்த மனநிலைக்கு வரும்போது தான் இதுதான் சமரசப்படுத்துறது. அதுதான் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற கடவுளை பார்க்க சொல்லி ஒரு வழி கொடுக்குறாரு. அப்பதான் இதுல எந்த விஷயமும் இதுக்குள்ள இல்ல, நீங்க சுத்தமா வர்றது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் அவர் பேசுறாரு வள்ளல் பெருமான். அதனாலதான் கொள்கையை அதாவது பல பேர் வச்சு பார்த்து வேத
அதாவது வேத சமரசங்கிறாரு, அப்புறம் அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படிலாம் நிறைய பேரை பேரை மாற்றி கடைசியா சமரச சுத்த சன்மார்க்கம்னு பேரை வச்சார். இதுக்குள்ள ஏன் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் பேராராய்ச்சிக்கு சொல்லல. இன்னைக்கு இந்த திருஞான சம்பந்தர் சொல்லி கொடுத்த அல்லது இந்த உலகத்துக்கு காட்டின அந்த அனுபவ முடிவு இருக்குல்ல, அதுலதான் கடைசியா அதுக்குள்ள நீங்க எந்த சார்பும் இல்லாம பெறுவதற்கான தெளிவான வழிமுறையை வள்ளல் பெருமான் காட்டுகிறார். அந்த தெளிவான வழிமுறை தான் கடவுள் என்ன நோக்கம் அவருக்கு உண்டோ அந்த நோக்கம் உங்களுக்கு வர்றது. இப்ப நீங்க ஒரு நோக்கம் வச்சிருப்பீங்க இல்ல, உங்க நோக்கம் கடவுள் நோக்கம் கிடையாது, கடவுளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் உங்களுக்கு வந்துடும். அதுதான் சுத்தம், மற்றதெல்லாம் சுத்தம் கிடையாது. அப்படிதான் அவர் அந்த மரணமில்லா பெருவாழ் வரைக்கும் அதை லீட் பண்றாரு. இதுல என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கடவுள் மட்டும்தான் உண்மைன்னு சொன்னா அது வராது, அது இல்ல, உண்மையும் கூட. அதனாலதான் அடிப்படையில சிவயனமை என்று சொன்னால் சிகாரம் என்கிற கடவுள், வகாரம் என்கிற அருள், யகாரம் என்கிற ஆன்மா, நகாரம் மகாரம் என்கிற ஆணவம் கண்மம் மாயை. இது உங்களுக்கு தெளிவாக கைவந்தால் இந்த உலகம் 5 பொருள்களால் ஆனதுன்னு அர்த்தம். ஏன் 5 பொருள்னா, கடவுள் ஒருத்தர் தான், சிவ அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அது ஏன் 2ஆ சொன்னோம் அப்படின்னா, அறிவு அறிவு இல்லாததுன்னு 2 இருக்குது. இந்த அறிவு அறிவு இல்லாததுங்கிறதுல அறிவு இல்லாததான் நம்ம கண்ணுக்கு தெரியுது எல்லாமே. அதுக்கு முதல்ல ஒரு என்ன கொடுக்கணும், அது உண்மை என்று ஒரு சான்று கொடுக்கணும். அதுதான் பகாரம். இது இருந்தாதான் உங்களுக்கு சிகாரமே தெரியும். சக்தி இல்லைன்னா சிவம் இல்லைன்னு சொல்றது அதான். உலகத்துல நீங்க பார்க்கிற பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு அனுபவம் ஆகலை அப்படின்னா ஞானம்னா என்னன்னு தெரிய போகுது. அப்புறம் அதை பத்தி நமக்கு தெரிஞ்சான்னா தெரியலனா அப்படிலாம் ஒரு விஷயம் நமக்கு இல்லை இல்ல, நாம சொல்லிக்கலாம். அதை தானே எது சார்வாகம்லாம் என்ன சொல்லுது, அல்லது மெட்டீரியலிசம் என்ன சொல்லுது, உங்களுக்கு ஏதோ அறிவு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படி ஒண்ணு தனியா உயிரெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த உடம்பு தான், அது சேர்க்கையில் என்ன இருக்குது, உயிர்னு இருக்குது. அது இல்லை அப்படின்னா அது இல்லை இல்லை, அதுதான் மெட்டீரியலிசம், அதுதான் சடப்பொருள் கொள்கைன்னு நம்ம சொல்றோம். அப்ப அது மட்டும், அதை தாண்டி நீங்க உயிர்னு ஏத்துக்கு வரீங்கல்ல, அதை தாண்டி உயிர் ஏத்துக்கு வரும்போது தான் அது அறிவு பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது தெரியுதுன்னா முதல்ல தெரியாது, முதல்ல அறிவில்லாத பொருள்கள் தான் தெரியுது, அதை தான் சக்தின்னு நாம சொல்றோம். அறிவுன்னு ஒண்ணு ஏத்துக்கும் போதுதான் சிவம் சொல்றோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சிவநெறி, அருள் சிவநெறி சார்னு ஆரம்பிக்கிறார்ல வள்ளலார் அருட்பெருஞ்சோதியாக வரல. கடவுளை பார்க்கறதுனாலே இந்த 2 விஷயமா தான் நீங்க பார்க்க முடியும். கடவுள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா அது அருட்பெருஞ்சோதி. கடவுள்னு நமக்கு தெரியறது சிவமா தான் தெரியும். சிவம்னா உடனே சிவலிங்கம் சிவபெருமான் அந்த ஞாபகத்தெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிற இயற்கையும் அறிவும் அப்படி தெரிஞ்சா அது அருள் சிவ நெறி சார். இதுதான் தொடக்கம். அது இந்த ஆன்மாக்களுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்குது, உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சா நீங்க சிவயனமை என்று சொல்லுகிற பயிற்சிக்கு உங்களுக்கு அனுபவம் வருகிறதுன்னு அர்த்தம். சிவயனமை சிவயனமன் ருத்ராட்சத்தை நீங்க உருட்ட உருட்ட இந்த பிறவியிலேயோ அல்லது அடுத்த பிறவியிலேயோ உங்களுக்கு இந்த ஞானம் வந்தால் அது பேர் தான் திருஞான சம்பந்தர் வாழ்க்கையினுடைய அடிப்படைன்னு சேக்கிழார் காட்டுற விஷயம். அப்ப சேக்கிழார் ஏன் திருஞான சம்பந்தர் அப்படி காட்டணும், ஏன் மற்றவங்க எல்லாம் அப்படி காட்டலையே, அவரு ஏன் காட்டுறாரு? அவரு வேதம் தெரிந்த, வேதத்தின் மூலமாக தத்துவங்களை பேசுகின்ற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதுதான் வேதத்தினுடைய முடிவுன்னு சொன்னார். அப்ப அந்த முடிவுல 5 பொருள் உண்மைதான் முடிவுன்னு அர்த்தம், அல்லது முப்பொருள் விஷயம், 5 எழுத்து உண்மை அல்லது முப்பொருள். அப்படி பார்த்தீங்கன்னா அது அதனுடைய உண்மையை பற்றி பேசும்போது அது அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கொடுத்தீங்கன்னா அந்த பொருளுக்குன்னு ஒரு என்னது கொடுக்கணும், உரிமை கொடுக்கணும். அந்த உரிமை தான் அது அதற்குரிய வெளி. எது அதற்குரிய வெளி?
இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, உங்க நீங்க இருக்கிறது ஒரு இடத்தை அடைச்சின்னு உட்காந்துங்கிறீங்க. இந்த கட்டிடம் ஒரு இடத்தை அடைச்சின்னு இருக்குது. இந்த எல்லா விஷயத்துக்கும் பொதுவானது வெளி. நீங்க வெளியை நீக்கிட்டு உட்கார்றீங்களா? வெளிக்குள்ளதான் உட்கார்றீங்க. உங்களுக்கு ஒரு வெளி இருக்கும். உங்க உடம்பு வடிவம் இருக்குல்ல, அது ஒரு வெளி. இந்த நமக்குன்னு இருக்கிற வெளி நம்மளோடய பயணப்படுது இல்ல, அப்பதான் நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருக்குது. இதே மாதிரிதான் ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை, கடவுள், இதுக்குன்னு ஒரு வெளி உண்டு. இதுதான் தொடக்கம். இதுதான் திருநிலை தனிவெளி. அந்தந்த பொருள்களும் இருக்கின்றன அப்படின்னு அந்தந்த பொருள்களை நிலைநிறுத்துகின்ற இருக்கின்றன என்று சொல்லுவதற்கு உரிய ஒரு தனித்தனி வெளி அதற்கு உண்மையாக உண்டு, அதன் உண்மையில் உண்டு. அப்பதான் அந்தந்த பொருள்களை நீங்க என்ன பண்ண முடியும்? தனித்தன்மை உள்ள பொருள்கள்னு வரையறுக்க முடியும். அதுக்கப்புறம்தான் அதெல்லாம் தனித்தனியா இருக்குதா அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல இல்ல, அது எப்படி இருக்குது? சிவவெளியா தான் இருக்குது. முதல்ல தனித்தனி வெளின்னு சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் அது சிவவெளின்னு சொல்றோம். ஏன் சொல்றேன் இப்போ? ஏன் இப்ப அதை சொல்லணும்? இந்த போன வாரம் தான் நான் சொன்னேன், ராமானுஜர் அந்த அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு ஒண்ணு சொல்றாருல்ல, சித்தின் வயிற்றில் சிறியது பிறன்றால் எத்தை தின்று எங்கே கிடக்குன்னு வந்தப்ப அது அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு சொன்னார். இதுதான் வைணவ தத்துவம். அதுக்கு பேரு சரீர சரீரி பாவம். சரீர சரீரி பாவம்னா என் உடம்பு, அது சரீரம். அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, சரீரியாகிய உயிர் இருப்பதனால இயங்குகிறது. இதுக்கு பேரு சரீர சரீரி பாவம், உறவு. என் உடம்புல கொஞ்சம் புழு வாழும் குடலுக்குள்ள. அப்ப என் குடல் அதுக்கு சரீரி, அதுக்குள்ள இருக்கிற புழு சரீரம். இப்படிலாம் அவர் அந்த உறவை, தத்துவத்தை, விசிஷ்டாத்வைதத்தை விளக்குவார். அதுக்கு தான் நான் அன்னைக்கு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிறத யாரு நம்ம பண்றது? அதை நம்ம விஷயம்தான் அதை முடிவு பண்ணா, அது நம்மள முடிவு பண்ணும். நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு அது காரணமா இருக்கலாம், அது உயிர் எடுக்கிறதுக்கு நாம காரணமா இருக்கலாம். அப்ப அது அதுக்குள்ள என்ன வரல? தனித்தன்மை இருக்குதே தவிர ஒண்ணு சார்ந்து ஒண்ணு இருக்குது. நம்ம நாடா புழுவா இருந்தா நீங்க நோயாளியா செத்து போயிருவீங்க, வேற புழுவா இருந்தாலும் போயிருவீங்க. நீங்க கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா அது போய் சேர்ந்துடும். அப்ப என்ன இல்லை, அது அதுக்குள்ள நாம என்ன சொல்ல முடியாதுன்னா, தனித்தன்மை உண்டு என்பதை மறுக்க முடியாது. இப்ப என்ன நமக்கு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழறதுக்கு ஒரு இடம்னு அதை சொல்லலாம், ஆனா தனித்தன்மை அதற்கு உண்டு. என்ன உண்டு? நமக்கு எதிரியா அது மாறும், நாம அதுக்கு எதிரியா மாறும். அதான தனித்தன்மை. நம்மளுக்கு கீழவே அது கடைசி வரைக்கும் இல்லையே. நாம செத்தாவது செத்து போவோம்னு நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு அது முளைச்சு வருமே, உள்ள புதைச்சி போட்டா உள்ள இருக்கிற பூ வெளியே வருது இல்ல. இப்ப நீங்க பாப்பீங்க, மாம்பழத்துக்குள்ள இருந்து வண்டு வர்றதுல இருந்து நீங்க இன்னும் நிறைய பொருள்கள்ல நீங்க 4 நாளைக்கு வீட்டுல வச்சிருந்தா புதுசா வருது இல்ல அது. அப்ப அது அழிஞ்சு போகல அதுக்குள்ள இருந்து. அப்ப அதற்கு உள்ள தனித்தன்மை உண்டு. இந்த தனித்தன்மை மாதிரி தான் ஆணவத்துக்கான ஒரு விஷயம் உண்டு. அது எங்க இருக்குதுங்கிறத பத்தி உங்களுக்கு தேவையில்லை விஷயம். நம்ம குடலுக்குள்ள புழு இருக்கிற மாதிரி அது இருக்கலாம், ஆனா அது இருக்குது. அதான் அதோட விஷயம். இதுதான் நாம ஏற்றுக்கிறது. முதல்ல பொருள்களை ஏற்றுக்கொள்ளுவது, எத்தனை பொருள்கள் உண்டு என்று ஏற்றுக்கொள்ளுவது. அதை முப்பொருளா சொல்றது இல்ல 5 பொருளா சொல்றது. கடவுள், ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு 5 பொருளா ஏற்றுக்கிறது அப்படின்னு நம்ம பேசுனது அதுதான். இப்ப இந்த 5 பொருளும் சொல்லும் போதுதான் அது சார்பில் அது இருக்குதுன்னா இருப்பாரு. அதை அவரு தப்பா புரிஞ்சினார். அதைதான் நாம எதுக்கு சொல்றோம்? சிவன்னு சொல்றோம். எல்லாமே கடவுள் சார்பில் தான் இருக்குது. அப்ப சிவ என்கிற வெளிதான் முதல்ல நிறைய வச்சுட்டீங்க. இப்ப சுருக்கி சொல்லும் போது அது சிவவெளி,
7 10 எத்தனை வேணாலும் சொல்லிங்க. ஆனா அது தொகுத்து சொல்லும் போது 2 வெளிதான். அந்த 2 வெளி எது? சிவ. அவ்வளவுதான். இந்த சிவவெளினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு வெளி, அறிவு இல்லாத வெளி அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவு இல்லாத வெளி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், உலகம், உடம்பு. அறிவு வெளிதான் உயிர். இதை கூட நான் ஏற்கனவே திருமூலரை வச்சு உங்களுக்கு சொன்னேன். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன்? எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம். திருமூலர் திருமந்திரத்தில் ஒரு தடவை படித்தோம். அதாவது எல்லா இடங்களிலும் சிவசக்தி அப்படின்னு ஏன் சொன்னாரு, எங்கும் திருமேனின்னு ஏன் திருமூலர் சொன்னார் அப்படிங்கிறத இதை வச்சியும் அதை வச்சியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் நீங்க ஞாபகப்படுத்திங்கன்னா இது ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா, இந்த அறிவு இல்லாத பொருளுக்கு என்னைக்குமே அறிவு வராது. அறிவு இருக்கிற பொருளுக்கு அறிவு புதுசா வராது, இருக்கிற அறிவும் போவாது. இந்த இருக்கிறது இல்லாம போகுது, இல்லாம இருக்கிறது வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்லாம இருக்கிறது வருது, இருக்கிறது போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளும் இல்லைன்னு அர்த்தம். எது வேணாலும் வருது, எது வேணாலும் போகுதுன்னு அதுக்கு அர்த்தம். ஒரு பொருள் சொன்னா அதுக்கு என்னன்னு ஒண்ணு சொல்லணும். நீங்க இதை அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதீத்திய சமுத்பாதம், அப்புறம் கணபங்கவாதம்லாம் பௌத்தம் சொல்லுது. இத இன்னொரு விஷயம், அதாவது விதையும் அழிவும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இருக்கும், எதுலயும் எதுவும் வரலாம். அதுக்கு பேர் அசத்காரியம்னு பேரு, அசத்காரியவாதம் பேரு. நீங்க சொல்றதுதான் வரணும்னு கிடையாது, எதுல இருந்து எதுவும் வரலாம். இப்ப எதுல இருந்து எதுவும் வரலாம் அப்படின்னா, அது ஏதாவது உங்களால அனுபவிக்க முடியுதா? இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கண்ணை மாத்திரன்னு வச்சுங்க, உங்க அறிவு வேற அறிவா வேலை செய்தா? மூளையை மாத்தின பிறகுதான் சார் சொல்லணும். இப்ப கண்ணை மாத்தி என்ன பிரயோஜனம்? இதயத்தை மாத்தினா கூட அறிவு மாறல. ஒரு காலத்துல இதயம் தானே பெருசு. ரத்தத்தை மாத்தினாலும் அறிவு மாறல, அப்புறம் இதயத்தை மாத்தினாலும் அறிவு மாறல. மூளையை மாத்தித்தான் பார்க்கணுன்றீங்க. இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா என்ன? என்னுடைய இந்த உடம்புல வாழற ஒருத்தனுடைய அறிவு எப்ப மாறும்? இன்னொரு அறிவா மாத்தணும். அது இன்னும் நமக்கு அறிவியல் விதாரணம் இல்லை. ஆனா நம்ம திருமூலர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த உடம்புல இல்லப்பா, உயிர் தான் அது. என் உயிரை அதில் கொண்டு போய் நான் வைக்கிறேன் பாரு, அப்ப அதுக்கு அறிவு வருதுன்றாருல்ல திருமூலர் வரலாறு. அதானே, மூளையோ உடம்போ எந்த இடத்துலயும் இன்னொருத்தனுடைய அறிவு இல்லை. இன்னொரு உயிர் வரும்போது தான் அறிவு வருது. அது எந்த உயிரோட அறிவு? எந்த உயிர் உள்ள போதோ அந்த உயிரோட அறிவு. மாடு மேய்க்கிறவனுக்கு அறிவு இல்லை, அவன் அறிவு கிடையாது. அவனுக்கு அன்பு தான். அவன் கொஞ்சம் கூட அறிவுல வரல, நல்ல சுத்தமா படிக்க தெரியாது அவன். எப்படி சொல்றீங்க? அந்த முன்னாடி மாடு மேய்ச்சான்ல திருமூலன், அவர் பேரு சுந்தரர். யார் பேரு? இந்த திருமூலரா பின்னாடி பேர் வாங்குறாருல்ல, அவர் பேரு சுந்தரர். கைலாயத்திலிருந்து வரவங்களாம் ஒருவேளை சுந்தரர்னு பேர் வச்சுப்பாங்க பொழுது. அதான் எல்லாம் சுந்தரநாதன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரநாதர் ரெண்டும் வேற குறைய ஒண்ணு தானே. சுந்தரநாத முனிவர் இப்படிலாம் சொல்லிக்கலாம். அதுல ஒண்ணும் சுந்தரர் அவ்வளவுதான். அது அழகா இருந்தாங்களோ என்னவோ தெரியல, அது சுந்தரர் முடிஞ்சு போச்சா. ஆனா அவருக்கு திருமூலர் தான் பேர் வருது. யாருக்கு? பின்னாடி. இப்ப நீங்க திருமந்திரம் படிக்கிறீங்களா? போன வாரம் கூட குரு பூஜை வந்தது ஐப்பசி. அதான் சொல்ல வரேன், இடையன் பேர் தான் மூலன். அவன் பேர் தான் அவருக்கு வருது. ஆனா பாடினது யாரு? அந்த உடம்பு வச்சுக்கிட்டு திருமந்திரம் படிக்கிறீங்களா, அதை பாடினது யாரு? அப்ப சுந்தரநாத முனிவர் எழுதிய திருமந்திரம் தானே எழுதணும். நீங்க ஏன் திருமூலன் எழுதின திருமந்திரம் எழுதுறீங்க? பேர் இப்ப தானே சார் கொடுக்குறாங்க. திருமூலர் எழுதிய திருமந்திரம் தான் கொடுக்குறீங்க. சுந்தரநாத முனிவர் என்பவர் திருமூலன் உடலில் புகுந்து எழுதிய திருமந்திரம் அப்படின்னு தெளிவா டைட்டில் போடுங்களாம். இதுல சிக்கல் வருதா இல்லையா? அப்போ நமக்கு வருது. எப்படி போடலாம்?
உடம்ப வச்சு அறிவு வந்ததா, உயிரை வச்சு அறிவு வந்ததா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். இப்பதான் சார் தோணுது அப்படிங்கிறீங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, உடம்பு வச்சு, அந்த உடம்ப வச்சு நான் என்ன அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறதுல இந்த உடம்பு தான் நமக்கு தடை. கொஞ்சம் அறிவாளியா இருந்துட்டீங்கன்னா நீங்க அனுபவிக்க முடியாது. அதுக்காக முட்டாளா இருக்குன்னு நான் உங்களை வாழ்த்த முடியாது. என்ன விஷயம் அப்படின்னா, வள்ளலார் சொல்றதான் பசித்திரு தனித்திரு விழித்திருனா மதமானத்தை பிடியாதிருக்கேன்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, எதையாவது ஒண்ணு புடிச்சுப்பான். இப்ப நீங்க இவ்வளவு நாள் சொற்பொழிவு கேட்டாலும் உங்களுக்கு தெரியுத வச்சு தானே கேட்பீங்க. நான் சொல்றதை வச்சு கேட்க மாட்டீங்கல்ல. அப்ப உங்களுக்குன்னு ஒரு உண்டை பிடிச்சி வச்சிருக்கான்ல கடவுள். அந்த மாதிரி நம்ம அறிவு வந்து நூல்கண்டு மாதிரி ஆயிடும். அதாவது சிக்கல் உழுந்த நூல்கண்டு மாதிரி ஆயிடும். அந்த சிக்கல் நான் சொல்ல வரல, அது அந்த அளவுல நின்றுடும். அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சுத்தமா படிக்க தெரியாம மாடுங்களோட பழகிற ஒரு ஆளா இருந்துக்கிறான். ஏன்னா மத்தவன் பயிற்சிக்காரன் கூட அவன் சொல்லியிருந்திருப்பான். இந்த பேர மாட்டை கொஞ்சம் கிடக்குறான் அவன். உங்களுக்கு புரியுது அந்த நிலவரம்? இப்போ கிராமத்துக்கு போனீங்கன்னா இங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி தெரியல. அவன் மாட்டை அப்படியே தடை கொடுப்பான். அப்புறம் எங்கேயாவது தூசு பட்டா இது பண்ணுவான். உனி வராத பார்த்துப்பான். ஐயோ ராஜா உன் உடம்புல ஈ வந்துச்சாரா, அப்படி தடை கொடுக்கறது, அதை துடைக்கிறது, கழுவுறது, அந்த மாதிரி அவனை நீங்க பார்க்கணும். யார? அந்த திருமூலன் என்கிற இடையனை பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அவன் கொஞ்சம் கூட கரைப்படாத அந்த அறிவுங்கிற கரை இல்லாம ஒரு முட்டாள்தனமா அன்பு செலுத்தினா இருப்பான். அந்த அந்த உடம்புல தான் அதை நீங்க அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ், அதுக்குள்ள ஒரு மிருதுவான தன்மை. அதாவது நீங்க உடல்ல இல்ல, அதுக்குள்ள அந்த அன்புங்கிற விஷயம், அவன் உடம்பும் அந்த மாடுகளுமாக அது இணைஞ்சி அவன் பழகிற அந்த விஷயம்தான் அந்த உடம்பு, அவனோட உடம்பு. அந்த உயிர் போன உடனே அந்த உடம்பு என்னவா இருக்குது? அது அழியல. அந்த அன்பு அதை உயிரை பிரிச்சதை தவிர அந்த அன்பு கெடாம இருக்கு. எதுக்குள்ள? அந்த உடம்பு. அப்படி சொன்னீங்கன்னா தான். இப்ப இதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. ஒரு உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் சொன்னாரா இல்லையா? அவரே தான் சொல்றாரு. ஒரு உயிர் அழிஞ்சு போகுது, ஆனா உடம்பு அழியல. இன்னொரு விஷம் வந்து என்ன பண்ணுச்சு? அதை பிரிச்சிருக்கு. அதனாலதான் நான் இறந்துடுறான். அந்த பிரிச்ச உடம்புக்குள்ள இவர் புகுந்த உடனே விஷம் பிரிஞ்சு போகுது. இந்த பழைய உடம்பு கிடைக்கும். யாருக்கு? இந்த சில பேர் வந்து அவர் தான் பெரிய ஆளாச்ச. அவர் வந்து அவர் உயிர் சேர்ந்த உடனே அந்த உடம்பு என்னவா கிடைக்குது? பழைய உடம்பு அப்படியே கிடைக்குது. இவர் மாத்தல அதை. புரியுதா உங்களுக்கு? அந்த பழைய உடம்பு அப்படியே கொடுக்குறான் கடவுள். அந்த உடம்புல தான் உங்களுக்கு அவர் அந்த அனுபவத்தை பெறுகிறார். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு உரிய உடம்பு, இப்ப ஏன் உடம்பு, உங்க உடம்பு, இப்ப இந்த மாதிரிலாம் நம்ம வச்சிருக்கோம்ல. இப்ப இதை எப்படி எப்படியும் நம்ம கருத்து வச்சிருப்போம். இந்த உடம்பை கருத்து வச்சிருப்போம். இதுக்குள்ள கடவுள் நமக்கெல்லாம் இப்ப கொடுக்குறாரு. இப்ப கொஞ்சம் இதுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் வச்சுங்களேன். சித்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. இப்ப அந்த திருமூலன் உடம்பு மாதிரி எல்லாரும் அவங்க வச்சு இல்ல. அவங்க உடம்பு பார்த்தா அப்படியே அவஸ்தப்பட்டு நாசமாயி, சில பேர் உடம்புல புழு வந்து, அப்புறம் சக்கரையம்மாலாம் யானைக்கால் வந்துருக்குது. அதுக்கப்புறம் சில பேர் நம்ம பரஞ்சோதி பாப்பா உடம்புல எல்லாம் வந்து புழு வச்சு அதுக்குள்ள புழு இருந்திருக்குது. அது கீழே வெளியே வரும்போது அதை மறுபடியும் எடுத்து உள்ள விடுவாரு அப்படின்லாம் வரலாறு கேள்விப்பட்டு வரும். இந்த மாதிரி அவங்க வந்து அந்த உடம்பை என்னமா வச்சிருக்கிறாங்க? அந்த உடம்பை கெடாம வச்சு இல்ல, அந்த உடம்புக்குள்ள அன்பை வளர்க்குறாங்க. அன்புங்கிற விஷயத்துல திருமூலர் உடம்புக்கும் இப்ப நான் சொன்ன இந்த உடம்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த உடம்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய எண்ணம் அதை மாற்றி வச்சிருக்குது. எந்த உடம்ப? அவனுடைய உடம்ப. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த உடம்பையே இன்னொன்னுக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு பூவை உங்க உடம்புல வளர்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அதை பொருட்படுத்தலன்னு அர்த்தம். அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய செயல் முழுக்க அந்த உடம்பு வச்சு அந்த மாடு மேய்க்கிறதுல பயன்படுது. அப்ப அதுல அவன் உடம்பு என்னவா வருதுன்னா,
தெளிவா கொஞ்சம் கூட காயம் இல்லாம அந்த உயிர்களோட பழகுது. அப்படி நினைச்சு பாருங்க, அந்த சில குழந்தைங்க பிறந்து வளர்ந்து கள்ளங்கப்படம் இல்லாம நல்லா பொசு பொசுன்னு நீங்க கொடுக்கறத வச்சு வளர்ந்துட்டு விளையாடி கிடக்குதுல்ல, அந்த மாதிரி அவங்க உடம்பு அதாவது மென்மையாக இருக்கிறது. அப்படி வச்சுங்க. அதான் அதோட மொத்தம். ஏன் அதை கொஞ்சம் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் வலிமையா நினைச்சிட்டாலே உடம்பு இறுக்கமாயிடும். கொஞ்சம் கருத்தை நீங்க வலிமையா நினைச்சிட்டீங்கன்னா உடம்புக்குள்ள ஒரு விஷயம் இறுக்கம் வந்துடும். இறுக்கம்னா டைட்டா இல்ல, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்குள்ள ஒரு விஷயம் அது மாறும். அந்த மென்மைத்தன்மை கடைசி வரைக்கும் இருக்காது. இப்போ திருமூலனுடைய உடம்புல அவர் உள்ள போய் அவரும் அந்த உடம்ப வச்சுக்கிட்டு ஞானம் பெறுகிறார். அந்த உடம்பு தான் இப்ப திருமூலர் முன்னாடி தவம் பண்ணாரா பின்னாடி தவம் பண்ணாரா? இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல. முன்னாடி பண்ணிட்டு தான் கூடு விட்டு கூடு பாயிறாரு. முன்னாடி எல்லாம் தவம் பண்ணா கூடு விட்டு கூடு பாய முடியாது இல்ல. இப்ப 3000 வருஷம் வருது இல்ல. இப்ப நீங்க இருக்கிறீங்க 100 ஆண்டு வாழ்க. அது என்ன சதாப்தம்னா ஒரு ஒரு விழா கொண்டாடுறீங்க, 100ஆண்டு விழா அப்படின்னு கொண்டாடுறீங்கல்ல, சதம் அடிச்சுட்டீங்க கொண்டாடுறீங்க. இந்த சதம் அப்படிங்கறத தமிழ்ல நம்ம இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா 100ன்னு இல்ல, ஒண்ணுன்னு இல்ல. ஆண்டு அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை முடிவு கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். அது இப்ப 1 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, 1 ஆண்டுன்னு சொல்லணும். ஆண்டுனாலே ஒண்ணுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதுலதான் ஒரு 3000 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இப்ப சித்தர்கள் 3000 ஆண்டு மட்டும் ஆணும் இல்லை, அவங்க கடவுள் இருக்கிற வரைக்கும் இருந்து அனுபவத்தை நம்ம கொடுக்கலாம். அதுக்கான வேலை முடிஞ்சப்ப அவங்க கடவுளோட இருந்துட்டு இருப்பாங்க. அந்த சிஷியனுக்கு யாராவது இல்ல கூப்பிடல அப்படின்னா அவங்க பாட்டு அவங்க அங்கேயே இருப்பாங்க. யாராவது ஒரு சிஷியர்கள் கூப்பிட்டா அவங்க வருவாங்க. இப்ப நீங்க பழைய ஔவையாரை கூப்பிட்டீங்கன்னாலும் வருவாங்க, திருவள்ளுவர் கூப்பிட்டாலும் வருவார். நீங்க கூப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கேயே கடவுளோட அனுபவத்தை பெறுவாங்க. இப்ப ரீசெண்டா உங்களுக்கு யாராவது வரலாறு தெரிஞ்சாதான் அவங்களை கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க, வேலை வாங்குறீங்க, உங்களுக்கு வேணுன்றத கேட்பீங்க. நீங்க யார் வேணாலும் கூப்பிடலாம். யாரு இந்த முறையில கடவுள் அடைஞ்சாங்களோ அவங்க தான் வருவாங்க. எந்த முறையில? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என்னுடைய உடம்பு நான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த பொருள் வேற வேறன்னு, அவங்க தான் இந்த உடம்போடையே கண்ணுக்கு தெரியாம இருக்கிற விஷயம் கண்ணுக்கு தெரிகிற உடம்பா உங்க கண்ணுக்கு தெரியும். இப்ப திருவள்ளுவரை நீங்க பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? நீங்க நினைச்சின்னு ஏதோ படங்கள்லாம் போடுறாங்க, அதை நினைச்சின்னு பார்க்க கூடாது. நீங்க திருவள்ளுவரை உபாசனை பண்ணீங்கன்னா அந்த திருவள்ளுவர் அவருக்கு என்ன உடம்பு இருந்ததோ அதோட வருவார். என்ன ஒண்ணு, அந்த உடம்பு நம்மள மாதிரி எல்லாருக்கும் தெரியாது. அந்த நிலையை பெறுவது உண்மை அப்படிங்கிறது தான் திருமூலருடைய வரலாறு. அவருக்கு அவரோட உடம்பு கை கொடுக்கல. யாரோட உடம்பு இப்ப கை கொடுக்குது? இந்த இடைய உடம்பு. அதான் அதுல இருக்கிற வித்தியாசம். அவரோட உடம்புல அவர் அந்த 3000 தமிழை பாடி அந்த மரணமில்லா பெருவாழ்வனுடைய அந்த சுத்த தேகத்துக்கு போல, இவரோட இந்த இடையம் உடம்புலதான் அந்த சுத்த தேகம் அவருக்கு கிடைக்குது. இப்ப என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நான் இந்த உடம்பு மூலமாக ஞானம் பெறுகிறேன் அப்படிங்கிறதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. ஆனா உடம்பே ஞானி இல்லைங்கிறதும் இல்ல. அதனாலதான் திருமூலர் வரலாறுல இது தெளிவாயிடும். வேற யார் வரலாறு உங்களுக்கு தேவையில்லை. உடம்பு அவர் உடம்பு மூலமா அவர் என்ன பண்ணல, முடிவான ஞானத்தை பெறல. அவர் உடம்பு கெடுத்துட்டாருல, அவரு ஏற்றிக்கல, அவர் உடம்ப கல்லாக்கிட்டார். அப்பதானே வச்சுட்டு போக முடியும். என் உடம்ப நான் தெளிவா மாற்றி வச்சிருந்தா தானே சார் உடம்ப வச்சுட்டு ஏந்து போக முடியும். மறுபடியும் அது கெடாத மாதிரி நான் வர முடியல. இப்ப இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது இல்ல. இப்ப இருக்கிறதுலாம் உடம்பு கெட்டு போகுது இல்ல. அது எப்படி உடம்ப வச்சுட்டு நீங்க போறீங்க? இப்ப எப்படி அவன் உடம்பும் கெடாம இருக்குது, இவர் உடம்பு கெடாம இருக்கு. இவர் உடம்பு நம்பிக்கையா திரும்பி எழுந்து வர மாதிரி வச்சுக்கிறாருல்ல, அவன் உடம்பு இவர் போன உடனே கெடாம இருக்குது. விஷம்தான் இருந்தாலும் கெடாம இருக்குது பாத்தீங்கல்ல. இவர் போன உடனே அந்த கெடாத விஷயத்தை அனுபவிக்கிறாருல்ல. இவர் உடம்பையும் கெடாம வைக்கலாம், இன்னொரு உடம்புலையும் கெடாம இருக்கலாம். இப்ப இது என்ன நினைக்கிறீங்க நீங்க?
இது கொஞ்சம் நான் இவ்வளவு நாளா நீங்க திருமூலர் படிச்சிருக்கலாம், இந்த மாதிரி கேட்டா நமக்கு எப்படி வித்தியாசமா இருக்குதுல்ல. இவர் உடம்ப கெடாம தானே சார் வைக்கிறாரு, ஆனா இவர் உடம்புக்கு அறிவில்லை, அதை சுக்காக்கி வைக்கிறார். அதுதான் ஒரு தனிப்பாட்டு உண்டு. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, மங்காத சீரகத்தை தந்தீரேன் தேடேன் பெருங்காயம், இங்கா சுமந்திருப்பார் இச்சரக்கை ஏரகத்து செட்டியார். அதாவது சுக்காவது திருமூலர் பண்ணி வச்ச உடம்பு, ஆனா சீரகம் ஆக்கி வச்சான் திருமூலன். சீரகம்னா கடவுள் வாழற இடமாக்குறது, அதுதான் அழகா இருக்கும். ஏரகம் சீரகம், என்னுடைய அகம் என்கிற ஆன்மா கடவுளால் இருந்தால் ஏரகம் என்னுடைய உடம்பு அழகா இருக்கும், சுக்காவாது. உங்களுக்கு இஞ்சி தான் அழகா இருக்கும், ஆனா இஞ்சி கெட்டு போக கூடாது. சுக்கு வந்து கெடாது, ஆனா அழகா இருக்காது, சுருங்கி போய் கிடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த சுக்காக ஆக்கி வச்ச உடம்பு அவருக்கு இருக்குது, அதுல என்ன வரல, முழுமையான ஞானம் வரல. அதுல வந்து வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது, பறக்கிறாரு, குதிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, இன்னொரு உடம்புல போடுறாரு, எல்லாம் நடக்குது. ஆனா திருமூலர் பாடின அந்த தமிழ் அங்க வரல இல்ல, இங்கதானே 3000 பாட்டு வருது நமக்கு. அப்ப அவருடைய விஷயம் இந்த உடம்புடைய ஒத்து. அப்ப இந்த உடம்பு வேற உயிர் வேறன்னு அதுலயும் இருக்குது. அதுக்குள்ளதான் நீங்க என்ன பண்ண வரீங்க அப்படின்னா, சுத்தமா இதுக்கு அது அந்த விஷயமே கிடையாது, ஆனா இதை வச்சுதான் அது. இப்ப உடம்பு உயிரும் தேவையா இல்லையா? இப்ப எதுக்கு நாம இதை மறுக்கணும்? அத அழுகி போயிடும் அப்படி நீங்க நினைச்சதுதானே தப்பு. அந்த ரெண்டு எல்லா வரலாறையும் திருமூலர் அந்த அந்த அவருடைய அந்த ஞானம் பெற்ற வரலாறுலயே நீங்க புரிஞ்சுக்கலாமே. தமிழ் மந்திரம் படிச்சுதான் புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே. ஒரு உடம்ப சுக்கா வைக்கிறாரு, இன்னொரு உடம்பு செத்து போற அந்த அந்த உடம்ப அனுபவிக்கிறார். அப்ப அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள வரும்போது இந்த உடம்பினால ஞானம் வரும். இந்த ஞானம் கண்டிப்பா அந்த உடம்புக்கு இல்லை, ஆனா உடம்ப வச்சு ஞானம் வரும். அல்லது அன்புனா என்னன்னு தெரியுது, அதுக்கு தான் இந்த உடம்ப பயன்படுத்தனா. அன்புனா எப்படி தெரியும்? அதுல இந்த உடம்புல அன்பு எப்படி தெரியும்? அன்புங்கிறது உடம்புக்கான குணமும் கிடையாது. நீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேகு, செல்போனு, வண்டி, கார் நம்ப முடியல விடுங்க. ஏன் சொன்ன பிறகு தெரியும் நான் ஏன் இதை சொல்லணும். இந்த செல்போனு, பேகு இதெல்லாம் வந்து யார் பயன்படுத்தினா அப்படியே புதுசு மாதிரி இருக்கும்? லேடிஸ், பெண்கள் பயன்படுத்தினாதான் புதுசு மாதிரி இருக்கும். வண்டி உடச்சிடுறாங்கன்னு வச்சுங்க, நான் வீட்டுமே எங்கேயாவது ஆக்சிடென்ட் அவங்க அங்கங்கே விட்டு விட்றாங்க, வண்டி சரியா ஓட்டணும். அதனால அது சொல்ல முடியல என்னால். இப்போ இதெல்லாம் புத்தம் புதுசா வச்சுக்கிறாங்க இல்லையே, நீங்க வச்சு இல்ல. நீங்க போட்டா செருப்பு 4 நாள் பிஞ்சு போடும் சார். அவங்க 1 வருஷம் போட்டுருந்தா கிளியாம அப்படியே பதமா போட்டு போறாங்கல்ல. இதெல்லாம் எப்படி வருது? அது கூட பழகிற முறைதான் சார். அவங்க ரொம்ப மென்மையா பழகுறாங்க, நீங்க வன்மையா பழகுறீங்க சார். அதானே? பொருளை பயன்படுத்துகிற முறையில தான் அந்த பொருள் அப்படியே தேயாம இருக்குது உங்ககிட்ட. அந்த முறை இருக்குல்ல, அதே மாதிரி உடம்ப கெடுக்காம பயன்படுத்துற விஷயம் அன்புனால வரும். இப்ப நீங்க சில பேரு ஏண்டாம்மா கனிமா இருக்கிற பிச்சுக்கு போகிறா ஜிப்புன்னு சொல்ல மாட்டீங்க, பேக் வாங்கினீங்கன்னா அதே கொஞ்சம் நயமா பயன்படுத்தினா அது உழைக்குது இல்ல. அப்ப நயமா பயன்படுத்துறதுனா என்ன? அந்த பொருளுக்கு என்ன ஆற்றல் உண்டோ அதை நான் வலிமையாக பிரயோகிக்காமல் அது அதுக்குள்ள அது பயன்படுகிற மாதிரி பயன்படுத்துறது. அப்ப நான் உடம்ப பயன்படுத்துறேன்னா அடுத்தவங்களுக்காக விஷயமாகவும் அதுக்குள்ள நான் தெளிவா இருக்கும்போது அது இன்னும் என்னவா இருக்குது, அனுபவத்துக்கு உதவுது. அறிவாளியா இருந்தா அது எவனையும் கிட்ட சேர்க்க கூடாது. ஆமா, அது உங்களுக்கு வித்தெல்லாம் காட்டும், அது வேற விஷயம். இப்போ சுந்தரருக்கு பேர் என்ன? நயத்துக்கு நல்ல சுந்தரனார். நயத்துக்கு நல்ல சுந்தரனார் அவருக்கு பேரு.
நயத்துக்கு நல்ல சுந்தரனார் என்ன தெரியுமா? அவர் அந்த உடம்பு அவ்வளோ அந்த விஷயத்துக்குள்ள கெடுக்காம வச்சிருந்தார்னு அர்த்தம். அதனாலதான் உயிர் வேறு செய்தான் ஜோதியா உடம்பு போகுது. அவர் உடம்பையே எடுத்துட்டு போறாரு அவரு. ஆனா இவர் உடம்பு அப்படி கிடையாது. யார் உடம்பு அப்படி கிடையாது? நம்ம திருமூலர் அவர் உடம்பு தான் விட்டுறாரு, அவர் உடம்பு தான் எரிச்சிடறாரு கடவுள். ஆனா இவன் உடம்ப வச்சுக்கிட்டு அவர் ஜோதி ஆகிறாருல. அப்ப அந்த உடம்ப கெடுக்காம அதுக்குள்ள இருக்கிற அன்பு விஷய நம்ம அன்பை அதுல செலுத்தணும். ஏற்கனவே அவன் செலுத்தி வச்சான் பாரு, அந்த உயிர் போன பிறகு அதை தக்க வைக்குது. இதுல தான் மாணிக்க வாசகரை நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். எற்பு துளைதோறும் பாய்ச்சினன் காண்க அல்லூறு யாக்கை. தேன்ல ஊற வச்சா தேன்ல இப்போ நீங்க நெல்லிக்காயை ஊற வச்சா நெல்லிக்காய் கெடாம இருக்கும். ஆனா நெல்லிக்காயை சுவைக்கிறது யாரு? நெல்லிக்காயை சுவைக்கணுமா இல்லையா? நெல்லிக்காய் கெடாம இருக்கிற மாதிரி உடம்பு கெடாம இருக்கும். ஆனா உடம்புல இருக்கிற தேனை குடிக்கிறது யாரு? நீங்க தானே குடிக்கணும். அதுதான் அல்லூறு யாக்கை. அல்லூறு யாக்கைனா தேன் அதுல ஊறிக்கிட்டு இருக்கும், சுரக்கும். அதுதான் எற்பு துளைதோறும் பாய்ச்சினன் காண்க. எலும்பு துளையில கூட அப்படியே ஜில்லுன்னு போயிட்டு இருக்குங்கிறாரு அவரு. அந்த மாதிரி நினைச்சு பாருங்களேன் உங்க உடம்ப நீங்க. அது எப்படி வரும்? ரத்தம் தான் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ரத்தம் சூடு ஏறினா வேற மாதிரி ஆகி போகுது. இப்ப இந்த உடம்புக்குள்ள அந்த மாற்றம் எப்படி நடக்குது? இந்த நடக்கிற விஷயத்துக்கு தான் அந்த திருமூலர் வரலாறே ஒரு முக்கியமான வரலாறு. அப்போ இதுவும் இருக்குது, நானும் இருக்கிறேன். நான் அது கூட எப்படி பழகிறேன்? நான் அது கூட பழகுறதுன்னா நானே உடம்பு கூட பழக முடியுமா? அப்படி பார்த்தா மேக்கப் போட்டு வீட்டிலே தான் உட்காந்துட்டு இருக்கணும். அதனாலதான் அவன் போய் பழகிறான். யாரு கூட? மாடுங்க கூட பழகிறான். யாரு கூட பழகிறோமோ அங்க அதுல வருது. நல்ல வேலை சார், அவன் மனுஷன் கூட பழகல சார், மனுஷன் கூட பழகிருந்தா தெரிஞ்சிருக்கு சாருங்கிறீங்களா? பழகின விஷயத்துல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு. நீங்களும் உங்க குணத்தை உடம்புக்கு செலுத்தணும். உடம்போட குணத்தை நீங்க வாங்கக்கூடாது. உங்க குணம் எது? வெறும் அறிவு கிடையாது. அன்போடு இயைந்த வழக்கு உயிருக்கு. அன்பின் வழி அது உயிர்நிலை. திருக்குறள். அன்பாதான் நீங்க உயிரை பார்க்கணும். இதை திருவள்ளுவர் சொன்னாரு. வள்ளலார் வரைக்கும் அழைச்சி பார்த்தாலும் புரியல நமக்கு. அதனாலதான் திருக்குறள் பாடம் நடத்தினார் வள்ளலார். அன்பின் வழி அது உயிர் நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அறிவு தான் உயிரோட குணம் நம்ம படிக்கிறோம்ல, அதுதான் திருமூலரோட ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் உயிரோட குணம் அன்புன்னு அர்த்தம். முதல் பார்ட்ல அறிவின் வழியாக உயிரை சாதித்து யோகியாக இருந்த திருமூலர் அன்பின் உடம்பிலே வர்றார். அவரு அன்பு அதுல பார்க்கிறாரு, உடனே அவர் மாத்திக்கிறார். அப்படி இல்லைன்னா அவருக்கு அது நடக்காது. அப்பதான் அது தான் அன்பின் வழி அது உயிர் நிலை அப்படிங்கிற திருக்குறளை காட்டும் உலகத்துக்கு. வேற எதுவும் காட்டாது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்புதோல் போர்த்த உடம்புங்கிறார்ல. அதாவது நாம தான் அதுக்கு ஏஜென்ட். நாம அதை இதுக்குள்ள பழக்கணும். ஏன்னா அதுவும் அதோட தன்மையில நம்மளை விடாது. இந்த உடம்பு என்னைக்காவது நம்மளை விட்டுதா? நல்ல சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்? நீங்க நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா நீ என்ன பண்ணுவீங்க? இங்க உட்காந்துருக்க மாட்டீங்க. இல்ல நம்ம பேசினா சண்டைக்கு வருவீங்க. அதானே? திடகாத்திரமா சாப்பிட்டா சண்டை தானே சார் வரும். ஆமா. அதனாலதான் நான் பசித்திரு தனித்திரு வீழ்த்திருங்கிறார். நீங்க சாப்பாடு போடுங்க அடுத்தவங்களுக்குன்றாரு. ஆனா அவரு உங்களை பசித்திருங்கிறாருல்ல. முரண்பாடா இருக்குதா? அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடு, நீ பசித்திரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப யாருக்குமே சாப்பாடு போடாத, அவன் பசியாக இருக்குமே. அப்புறம் அதுலயே முடிஞ்சு போகுது இல்ல. அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க சாப்பாடு போடணும்? நீ உணவு போடுவதனால் நீ என்ன தெரிந்து கொள்ளுகிறாய் அப்படிங்கிறது வந்தாதான் பசித்திருன்னு அர்த்தம். அதுலதான் நான் இந்த உடம்புங்கிறதுனுடைய தனித்தன்மை உண்டு, நான் அதை ஜெயிக்கணும். இந்த தனித்தன்மையை ஜெயிக்க விடாம ஆணவமோ இந்த உடம்பை கெடுக்குது. அதுதான் விஷம். எது? திருமூலங்கிற இடையம் கெட்டு போன நஞ்சு இருக்குல்ல, விஷம். அதுதான் ஆணவம். இந்த உடம்புல ஆணவம் இருக்குதா?
இது வரைக்கும் நீங்க படிச்சு இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க உடம்புல ஆணவம் இருக்குதா இல்லையா? உங்க உடம்பே ஆணவம் தான் இல்லைங்கிறீங்க. ஆணவம் உடம்புல இருக்குதா இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் சித்தாந்தமா கேட்டு பாருங்களேன். ஆணவம் உடம்புல கிடையாது சார், உயிரை தானே மறைக்குது. ஆனா உடம்ப வச்சு தானே ஆணவத்தை காட்டுறோமா இல்லையா? அப்ப உடம்புக்கு வருது ஆணவம், எப்படி வருது? இது எப்படி இந்த காம்பினேஷன்ல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாம் புரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு நல்ல தத்துவம் இனிமையா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தை தானே உடம்புல போர்ஸ் பண்ணோம். அப்ப உங்களோட விஷயத்தை அன்பை போர்ஸ் பண்ணணும்னா அது எங்கிருந்து எடுக்கணும்? அதான் கடவுள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஆணவத்தை உங்க உடம்புல போர்ஸ் பண்ணாம கடவுளை போர்ஸ் பண்ணணும். அதனால்தான் வள்ளலார் சிறிய தயவு பெரிய தயவுன்னு எழுதினார். நம்மவும் கருணையா தான் இருக்கிறோம். திருவள்ளுவர் அன்பின் வழி எதுன்னு சொன்னதெல்லாம் அதான். அப்ப இப்போ நீங்க இந்த உடம்ப உங்களோட அது இல்லாத விஷயம், அது அறிவே கிடையாது. இருக்கு அதுக்கு ஏன் அறிவை கொடுக்கணும்னு நம்ம ட்ரை பண்றோம். அது மூலமா அறிவு வர வைக்கணும்னு ட்ரை பண்றோம். அது இல்லாம உங்களோட கலக்க வைக்கிற வேலையை அன்பின் மூலமா பண்ண முடியும். அப்ப அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒற்றை தன்மையில வருது இல்ல, சிவங்கிறதா வரல இல்ல. அப்ப ஒற்றை தன்மையில வரும்போது அருள் வெளிப்பதி வளர அருட்பெருஞ்சோதி எனும் ஓர் அருள் வெளிப்பதி வளர அருட்பெருஞ்சோதி ஏன் சொன்னாரு? இதுல என்ன ஒற்றைத்தன்மை சொன்ன புரியுதா? ஒற்றைத்தன்மைன்னா என்னன்னா அறிவு இல்லாதது சிவவெளி, அறிவுனா சிகாரம், அறிவு இல்லாததுங்கிறது சக்தி. என்ன அம்பாளுக்கு அறிவு இல்லைங்கிறீங்களா? இன்னமும் அது வம்பு பண்ணியிருந்தா என்னத்தான்? அதாவது இந்த கல் இருக்குது இல்ல, இந்த கல்லுல கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இல்லையா? அப்புறம் சிவலிங்கத்தில் இருக்கிறாரான்னு கேட்டுவோம். நான் இருக்கிறாருல கல்லுல கடவுள். கல்லுல இருக்கிற கடவுளுக்கு அறிவு இருக்குமா இருக்காதா? கடவுளுக்கு அறிவு இருக்கும். இதுல அறிவு இல்லாம தானே இருப்பாரு அவரு. அவருக்கு அறிவு இல்லையான்னு கேட்கக்கூடாது. அறிவில்லாத அந்த தன்மைக்கு பேர் தான் சக்தி. ஆனா கடவுள் தான் இருக்கிறாரு. அறிவாளியா இருக்கிறாரு எப்ப தெரியும்? என்கிட்ட இருக்கும்போது தான் தெரியும். ஆன்மாவில் இருக்கும்போது தான் அறிவு தெரியும். புரியுதா? இப்ப ஆன்மா இந்த உடம்புல அறிவாளின் காட்டுறது ஆணவத்தை ஜெயிக்கிறது. ஆனா ஆன்மா இந்த உடம்ப வாழ வைக்கிறது எப்போ? கருணையை வச்சுதானே. கருணையை வச்சுதானே சார் வாழ வைக்க முடியும். அதுதானே ஒற்றைத்தன்மை. அங்க அறிவும் கிடையாது, அறிவு இல்லாத தன்மை கிடையாது. என் உடம்ப வாழுதில்ல. இதுதான் அருட்பெருஞ்சோதி ஆரம்பிச்சார். அதுதான் அருள் வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதினார். திருநிலை தனிவெளி சிவவெளி ஏனும் ஓர் அருள் வெளிப்பதி. அதை ஒற்றைத்தன்மையில பார்க்கணும். அதை இந்த ஒற்றைத்தன்மையில பார்க்கறதுங்கிறது அறிவில்லாதுன்னு வராம கருணைங்கிற ஒரு விஷயமா வரும்போதுதான் இந்த எல்லாம் ஒரே வெளியில வருது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் அறிவில்லாது, நான் அறிவாளி, கடவுளும் அறிவாளி, இப்படிதான் வரும். அதுக்கு முன்னாடி நானு, கடவுள், ஆணவம், கர்மா, மாயை எல்லாம் வரும். தனிவெளி அது அதுக்கு இருக்குது. ஆனா இப்ப எல்லாத்தையும் நீங்க அன்பா பார்க்கும்போது தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு, அது ஆன்மநேய ஒருமைப்பாடுங்கிறதெல்லாம் புரியும். அப்பதான் உங்களுக்கு எது திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள் வெளிப்பதி வளர் அருட்பெருஞ்சோதி. அதுதான் வளர்றது. அதுதான் விஷத்தை, அந்த உடம்பு அழிச்ச விஷத்தையும் மாற்றுது. என்ன கேட்டா உயிரை பிரிச்சாலும் கூட உடம்ப கெடாம பாதுகாத்து வச்சிருக்குது அந்த அன்பு. யார் வச்சிருந்த அன்பு? அந்த இடையம் வச்சிருந்த அன்பு. உடம்புக்கு அன்பு கிடையாது, ஆனா அவன் போட்டு ஊற வச்சிருந்தான் பார் தேன்ல, இந்த அன்புங்கிற விஷயத்துல. அதனால அது இருக்குது. உயிரை பிரிச்சாலும் அந்த அந்த உடம்புல அது அந்த விஷத்தை எடுத்த உடனே அது வேலை செய்யும். அதுதான் அவர் எடுத்துறார். யாரு? அந்த உள்ள போன உடனே திருமூலர் போகும்போதே எடுத்துறார். அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா தான் இதுக்குள்ள இருக்கிற உண்மையிலேயே எல்லாத்தையும் ஏத்துக்கிற விஷயம் வரும். இதெல்லாம் மறுக்கிற விஷயம் வராது. கடவுள் மட்டும்தான் சொல்ற விஷயம் வராது. எல்லாத்தையும் மறுத்துட்டு தெளிவா ஏத்துக்கிறது. எத்தனை உண்டோ அத்தனை ஏத்துக்கிட்டு நாம சொல்ற விஷயம் எல்லாம் வரும். அதுதான் கருணையை அனுபவிக்கிற ஓர் அருள் வெளிப்பதி என்கிற அனுபவத்துக்கு வரவழைக்கும். அதனாலதான் வள்ளலார் ஒரு தனித்தன்மையில நமக்கு தெரிகிறார். மற்றபடி இது திருஞான சம்பந்தர் மறுக்கிற விஷயம் இல்லை. அந்த மாதிரி நீங்க அனுபவிக்கணும். வாய்ப்பு இருந்தா நீங்க அந்த 6 நாளைக்கு வந்தீங்கன்னா இந்த அருள் உலகம் ஏன் இப்படி வந்தது அப்படிங்கிறது நாம் அனுபவிக்கலாம் என்பதை சொல்லி
இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி உடையது உண்மை நன்றி.